நாள் கழிச்சு உங்களெல்லாம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஒரு சில ப்ராப்ளம்னால என்னால் வீடியோ பண்ண முடியாமல் இருந்துச்சு. இப்போ இந்த ப்ராப்ளம்லாம் கிளியர் பண்ணிட்டேன். இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும். என்னோட ரைட்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும். வீடியோக்குள்ள போகலாமா? வெல்கம் டு சினியாரா. ட்ரீட்மெண்ட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ட்ரீட்மெண்ட்னா என்னன்னா உங்களோட ஃபுல் ஸ்டோரியை சீன் பை சீன் பிரித்து எழுதுறது தான் ட்ரீட்மெண்ட். அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும்னா போய் அந்த வீடியோ செக் அவுட் பண்ணுங்கள். ட்ரீட்மெண்ட்டில் எப்படின்னா ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு ஹெட்டிங் போட்டு எழுதிக்கோங்க. அதாவது என்னோட சீனுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு ஹெட்டிங் வந்து போட்டுப்பேன். ஹெட்டிங் போட்டுட்டு அப்புறம் அந்த சீன் என்னவோ அதை நான் எழுதணும். இப்போது இதுதான் என்னோட சீனோட ஹெட்டிங், இதுதான் என்னோட சீன். இந்த மாதிரி நான் பிரித்து என்னோட ஃபுல் ஸ்டோரியை நான் எழுதி வச்சிருவேன். இப்படி எழுதுறதுக்கு பேர் தான் ட்ரீட்மெண்ட். இதை தான் ரைட்டிங்கில் நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ராசஸாக போடுவேன். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன எழுதலாம்னா ஸ்க்ரீன் பிளேவோட டிராஃப்ட்ஸ் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஏன் ப்ரோ ட்ரீட்மெண்ட் எழுதுக்கப்புறம் நான் ஏன் ஸ்க்ரீன் பிளே டிராஃப்ட் எழுதணும்? நான் டேரெக்டாக வந்து ஃபைனல் ஸ்க்ரீன் பிளேவே எழுதலாம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபைனல் ஸ்க்ரீன் பிளே நீங்கள் எழுதலாம். டிராஃப்டில் என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா லொக்கேஷன் ஏல இருந்து லொக்கேஷன் பிக்கு என்னோட மெயின் கேரக்டர் போகுது இப்படின்னு கதையில் இருக்கும். நான் ஸ்க்ரீன் பிளே எழுதும்போது அவன் வந்து பைக்கில் போகிறானா பஸ்ஸில் போகிறான்றதை நான் எழுதுவேன். லொக்கேஷன் ஏலேருந்து லொக்கேஷன் பிக்கு போகும்போது அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் நடக்குது. அது பைக் இருந்தால் ஈஸியாக சால்வ் ஆகிடும்னு இருந்தால் நான் அவனை பஸ்ஸில் போக வைப்பேன். நீங்கள் டிராஃப்ட் எழுத லாஜிக்கலாக அந்த ஸ்டோரியே அதை வந்து சரி பண்ணிக்கும். இதுவே ஒரு 4-5 டிராஃப்ட் போகும்போது நம்ம எழுதும்போது ஒரு டைலாகை நம்ம ரிப்பீட் பண்ணி அதில் எழுதிட்டே இருக்கோம்னா அந்த டைலாக் வந்து அதில் செட் ஆகுதா இல்லையான்றத ஓரளவுக்கு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இல்லை நான் வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நான் எழுதுற ஸ்க்ரீன் பிளேலேயே எல்லாமே நான் சரி பண்ணிடுவேன்னா அது உங்களோட சாய்ஸ். உங்கள் ஸ்கிரிப்ட் உங்கள் ஸ்க்ரீன் பிளே எப்போ கம்ப்ளீட் ஆகி முடியுதுன்றத வேற யாருமே சொல்ல முடியாது, நீங்கள் தான் சொல்ல முடியும். எனக்கு நான் டிராஃப்ட் இல்லாமல் எழுத மாட்டேன். ஏன் எழுத மாட்டேன்னா அந்த கதைக்கு கொடுக்குற டைமா நான் பார்ப்பேன், அந்த கதை உருவாக கொடுக்குற டைமா நான் பார்ப்பேன். அதை எனக்கே தெரியாம என் அறிவுக்கு கூட எட்டாத ஒரு சில சேஞ்சஸ் லாஜிக்கல் எரர் கூட நான் ஸ்பாட் பண்ணி கிளியர் பண்ணேன். அது நம்ம கையில கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் வந்து நான் டிராஃப்ட்ஸ் எல்லாம் எழுத மாட்டேன். உங்களுக்கு டிராஃப்ட்ல நான் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்லேயே சூப்பரா எழுதிடுவேன்னா அது உங்க சாய்ஸ். நீங்க வந்து தாராளமா அதை வச்சு நீங்க ஷூட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எழுதி முடிச்சிட்டோம். ட்ரீட்மெண்ட் எழுதினதுக்கு அப்புறம் நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் பிளே டிராஃப்ட் எழுதுவேன். நான் எப்படி எழுதுவேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் பிளேவை பேராகிராஃப் மாதிரி ஃபுல்லாக எழுதி முடிச்சிருவேன். அதாவது எதையுமே மென்ஷன் பண்ண மாட்டேன், நான் மொத்தமாக எழுதிட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒரு புக்கு மாதிரி அதை நான் ஃபஸ்ட்டு எழுதி முடிச்சிருவேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் பண்ணுவேன் என்னென்னா எழுதும்போது ஃபுல்லாக நான் எழுதிட மாட்டேன். இந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு எழுதுவேன். இந்த கேப் எதுக்குன்னா ஸ்டிக்கி நோட் ஓட்டுறதுக்கு. இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ் இருந்தால் நீங்கள் நிறையா வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான், ஆனால் உங்களுக்கு நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டிக்கி நோட்டில் நான் என்ன எழுதணும்னா இந்த ஸ்க்ரீன் பிளேயில் எனக்கு முக்கியமான டைலாக்ஸ் இருக்குன்னா அந்த டைலாக்ஸ் வந்து நான் இந்த ஸ்டிக்கி நோட்டில் எழுதி நான் இந்த கேப் விட்ருக்கேன்ல அந்த கேப்பில் நான் இப்படி ஒட்டி வச்சுப்பேன். இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ் வச்சு டைலாக்ஸ் எழுதி அப்புறம் ஸ்க்ரீன் பிளே பேராகிராஃப் மாதிரி எழுதி என்னோட ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்டை நான் முடிச்சிருவேன். முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா இதே டிராஃப்டில் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சுல சீன் நம்பர், இன்டோரா அவுட்டோரா, டேவா நைட்டா இதெல்லாம் மென்ஷன் பண்ணணும்ல. அதை நான் எப்படி மென்ஷன் பண்ணுவேன்னா இப்போது இப்படி ஒரு கோடு போட்டு சீன் நம்பர் போட்டுருவேன். சீன் நம்பர் போட்டுட்டு அப்புறம் வந்து இன்டீரியரா எக்ஸ்டீரியரான்னு போட்டுருவேன். அப்புறம் டேவா நைட்டான்னு போட்டுருவேன். இந்த மாதிரி போட்டு நான் ஃபுல்லாக பிரிச்சுருவேன். இப்போது எனக்கு ப்ராப்பர் டிராஃப்ட் ஒன்று என் கையில் இருக்குது. இதை வச்சு இதுக்கு அடுத்த ஸ்க்ரீன் பிளே பேப்பரே எனக்கு வந்து ஃபைனல் ஆகலாம். இல்லை இதில் இருக்கிறத நிறையா மாற்றி அதில் இருக்கிறதையும் நிறையா மாற்றி நான் அடுத்த ஸ்க்ரீன் பிளேவும் நான் எழுதலாம். நான் எப்போவுமே ஸ்க்ரீன் பிளே எழுதும்போது ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுவேன். என்னென்னா இப்போது உங்கள் கதையில் ஒரு 5 கேரக்டர் இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த 5 கேரக்டருக்கும் ஒவ்வொரு நேம் வச்சுடுவேன். அந்த ஷார்ட் ஃபிலிமில் அந்த 5 கேரக்டரையும் யாருமே நேம் சொல்லி கூப்பிடல, அதனால நேம் தேவையில்லைன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம ஒரு நேம் வைக்கணும். ஏன்னா யார் என்னன்னு நம்ம எழுதும்போது அவங்க பேரை மென்ஷன் பண்ணி நம்ம எழுதணும். யார் அதுன்னு நமக்கு தெரியணுன்றனால ஒவ்வொரு கேரக்டருக்கும் நான் நேம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுடுவேன். இப்போது ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்கு முன்னாடி அந்த நேம் 5 பேர் நேமே நான் வரிசை எழுதி அந்த 5 பேரோட கேரக்டரும் என்னென்னு நான் எழுதுவேன். இப்போ ஒருத்தன் ரொம்ப கோவப்பட்டுட்டே இருப்பான்னு ஒரு எழுதுவேன், இல்லை ஒருத்தன் வந்து ரொம்ப யோசிச்சு தான் முடிவு பண்ணுவான்னு எழுதிடுறேன்னு வச்சுப்போம். அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அவன் பேசும்போதும் சரி அவன் ஒரு முடிவு எடுக்கும் போதும் சரி ஃப்ரண்ட்டில் நம்ம எழுதி வச்சுருக்கோம்ல அவனோட கேரக்டர் இதுதான் சொல்லிட்டு அந்த கேரக்டர் படி தான் அவன் முடிவெடுக்கணும். ஒருத்தன் கோவப்படுவான்னு நம்ம எழுதியிருக்கோம், அந்த கதையில் அவன் என்ன பண்ணாலும் கோவப்பட்டு தான் பண்ணுவான். ஒருத்தன் வந்து தெளிவாக முடிவு பண்ணுறான்னு நம்ம எழுதியிருக்கோம், அந்த கேரக்டர் அந்த கதையில் என்ன மூவ்மெண்ட் கொடுத்தாலும் அவன் தெளிவாக தான் கொடுக்கும். அதை மைண்டில் வச்சு நம்ம அந்த கதையில் அந்த கேரக்டர்ஸை மூவ் பண்ணி கொண்டு போகும்போது கடைசி வரைக்கும் அந்த கேரக்டரோட கேரக்டரிஸ்டிக் மாறாமல் இருக்கும். ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸ்க்ரீன் பிளேவோட ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் நான் ரெடி பண்ணிட்டேன்.
டைலாக்ஸ் எல்லாம் ஸ்டிக்கி நோட்டில் ஒட்டி வச்சு ப்ராப்பராக நான் வந்து பேராகிராஃப் மாதிரி ஃபுல்லாக நான் எழுதி அதுலேயே நான் வந்து சீன் எல்லாம் அதுக்கடுத்து நான் இன்னொரு ஸ்க்ரீன் பிளே எழுதுவேன்ல, அது டிராஃப்டாகவும் ஆகலாம் இல்லை அது ஃபைனலாகவும் ஆகலாம். அதை நான் எழுதும்போது ஏற்கனவே நான் ஒர்க் பண்ணி வச்சதை பார்த்து அப்படியே நான் எழுதிடுவேன். எப்பயும் போல் சீன் நம்பர், அப்புறம் இன்டீரியரா எக்ஸ்டீரியரா, அப்புறம் டேவா நைட்டா இதெல்லாம் எழுதிட்டு ட்ரீட்மெண்ட்டில் நம்ம எழுதணும்ல ஒரு சீன் ஹெட்டிங், அதை நான் இங்கே எழுதிடுவேன். எழுதிட்டு சீனை நான் ஸ்க்ரீன் பிளேவாக மாற்றி வச்சுருந்தேன்ல அதை எழுத ஸ்டார்ட் பண்ணுவேன். அதை எழுதிட்டு ஸ்டிக்கி நோட் வச்சு டைலாக் ஒட்டியிருந்தோம்ல அதை நான் வந்து இங்கே தனியாக நான் எழுதிடுவேன் சென்டரில். எழுதிட்டு அப்படியே அந்த சீனை கண்டினியூ பண்ணி நான் முடிச்சிடுவேன். இதே மாதிரி நான் எழுதி வச்ச ஸ்க்ரீன் பிளேவோட ஃபஸ்ட்டு டிராஃப்டை நான் எழுதி முடிச்சிடுவேன். ஸோ இப்படி தான் ட்ரீட்மெண்ட் எழுதினதுக்கப்புறம் நான் ஸ்க்ரீன் பிளேவோட டிராஃப்ட் ஒன்று எழுதுவேன். அந்த டிராஃப்டை வச்சு க்ளீனாக ஒரு ஸ்க்ரீன் பிளே நான் எழுதி வச்சுப்பேன். இதை ஏன் நான் வந்து ஃபைனல் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்ல மாட்டேங்கிறேன்னா, இதுக்கப்புறம் வந்து நம்ம சீன் பை சீன் பிரித்து வச்சுருக்கோம்ல, அதை வச்சு சீன் லிஸ்ட் ஒன்று நான் போடுவேன். இருங்க நான் ஃபோனில் காட்டுறேன். இந்த மாதிரி எத்தனை சீன் இருக்குன்னு நான் பிரித்து, எத்தனை டே சீன் எத்தனை நைட் சீனு நான் பிரித்து வச்சுப்பேன். ஷெடியூல் போடுறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும், இதுக்கு அடுத்தும் எனக்கு ஹெல்ப்பாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ஷார்ட் லிஸ்ட் போடுவேன். ஷார்ட் லிஸ்ட்ன்றது கொஞ்சம் முக்கியமான போர்ஷன் தான். இதை பற்றி உங்களுக்கு தனி வீடியோ வேணுமா இல்லை இதை இப்படி சும்மா காட்டுறேன் இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருதான்னு பாருங்கள். ஷார்ட் லிஸ்ட் எப்படின்னா, ஒவ்வொரு சீனுக்கும் நடுவில் எத்தனை ஷார்ட் வருது, அது என்ன ஆங்கிள், என்ன மூமெண்ட்டு, என்ன காம்போசிஷனு, இது எல்லாத்தையுமே நான் இதில் எழுதிடுவேன். இது எல்லாத்தையுமே இதில் நான் முடிச்சிடுவேன். ஸ்க்ரீன் பிளேவை நீட்டாக எழுதுனதுக்கப்புறம் சீன் லிஸ்ட் போடுவேன், ஷார்ட் லிஸ்ட் போடுவேன். இதுக்கப்புறம் நான் வந்து தனியாக ஸ்டோரி போர்டு போடுவேன். அதுக்கப்புறம் ஷெடியூல் போடுவேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபைனல் ஸ்க்ரீன் பிளே நான் எழுதுவேன். ஏன்டா அதான் எழுதி முடிச்சுட்டு ஃபைனலாக நீ ஏன் திருப்பி எழுதணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஹீரோ என்ட்ரி இருக்குது, அவரை வந்து ஒரு டில்ட் அப் ஷாட்டில் நான் வந்து ரிவீல் பண்ணுறேன்னு வச்சுப்போம். அதை வந்து நான் ஸ்க்ரீன் பிளேல நான் அதை ஆட் பண்ணிடுவேன். ரொம்ப முக்கியமான ஷார்ட்ஸை மட்டும் ஸ்க்ரீன் பிளேல ஆட் பண்ணுவேன். இந்த ஷார்ட்டில் அவர் ரிவீல் ஆகிறாரு அப்படின்ற மாதிரி நான் எழுதிடுவேன். அதுதான் என்னோட ஃபைனல் ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கும். இப்போ இந்த ஷார்ட் லிஸ்ட்டு, சீன் லிஸ்ட்டு, ஸ்டோரி போர்டு, ஷெடியூல் பண்ணுறது, இது எல்லாத்த பற்றியும் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வச்சு ஒரு தனி வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்றதை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பை.